ஹாய்ப்பா. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் நிறைய வாட்டி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கறி மசாலா தூள். சரிங்களா? இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். நாங்கள் வந்து பெருசாக நிறைய பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இருக்க ஃபுல்லாமே நிறைய இருக்குது பாருங்க. ஒன்றும் இது எல்லாமே நிறைய நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? சரியா? இப்போ ஒரு வானொலி எடுத்து வச்சுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வர மல்லி அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். காரணம் என்னன்னா, அது மட்டும்தான் கொஞ்சம் நிதானமாக வறுபடணும். அதுக்காக வேண்டி அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்து ஒன்று ஒன்றா போட போகிறோம். எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இருக்கிற பொருளை கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணிடுறேன். சரியா? மறந்துடுறேன், அவ்வளோதான் விஷயம். பின் பண்ணணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். இன்னைக்கு மறந்துடாம நான் அதை பின் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா போடுறதுக்குள்ளார இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா ரெடி ஆயிடும். கடாய் சுக்குச்சா நினைத்தரல, அதுக்காக வேண்டி தான் இப்போ தொட்டு பார்த்தேன். இது கூட ஒரு 4 மிளகாய், காஷ்மீரி மிளகாய் தான் அப்படிதான் சொல்றாங்க. இன்னும் எங்களுக்கு இது தரமான மிளகாயே கிடைக்கல. இது காஷ்மீரி மிளகான்னு சொல்லிட்டு வேற ஒரு மிளகாய் வருது, ஊசி மிளகாய் மாதிரி ஒரு மிளகாய் தான் வருது இங்கே அதிகமாக. சரியா? இப்போ இது என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டிருக்கோம், 4 மிளகாய் போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் ஒன்று ஒன்றாவே போட்டுடலாம். 2 கல்பாசி. சரியா? 4 இலை, பிரியாணி இலை. அப்பப்போ இது கிண்டி விட்டுக்கலாம் லேசா. ஒரு 7 to 8 ஏலக்காய். இது வந்து இந்த கருப்பு பச்சை கலர் ஏலக்காய். சரியா? 2 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவோம். சரியா? இது கிடைக்கும், கேட்டு பாருங்க. இது இருக்கும், இதுதான் நல்லா இருக்கும், அதுக்காக போட்டிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை. ஏன்னா இதோட வாசம் தான் நம்மளுக்கு அதில் அதிகமாக வேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 5 துண்டு அளவுக்கு பட்டை. இது வந்து நாங்கள் சுருள் பட்டை தான் எடுத்திருக்கோம். சுருள் பட்டையும் போட்டுக்கலாம். சுருள் பட்டை இருந்தால் சுருள் பட்டை போட்டுக்கோங்க. சுருள் பட்டை இல்லைன்னா சுருள் பட்டை தான் இப்படி உள்ள சுருண்டு இருக்கும். சரியா? வாசம் சூப்பராக இருக்கும். இது சுருள் பட்டை. 5 சுருள் பட்டை போட்டிருக்கோம். ஒரே ஒரு பட்டை மட்டும் நார்மல் பட்டை ஒன்று போட்டிருக்கோம். சரியா? வாசம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஆனால் இதை விட சுருள் பட்டை ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் 2 ஜாதி பத்தி, ஒரே ஒரு அன்னாசி பூ, ஸ்டார் அன்னீஸ்ன்னு சொல்லுவோம்ல. அப்புறம் 1 ஜாதிக்காய். இதில் பாதியாக கட் பண்ணால் போதும். இது நாங்கள் கட் பண்ணணும். இது அப்படியே வச்சுருக்கோம். இது கட் பண்ணணும். கட் பண்ணி தான் போடணும். இது மட்டும் கட் பண்ணி கொடுத்துருப்பா பாதியா. அப்புறம் இதை அப்படியே காட்டிடுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சிறுஜீரகம், அதான் நம்ம ஜீரகம். இது வந்து இந்த ஜீரகம், அதாவது என்ன சாய் ஜீரான்னு சொல்லுவோம்ல, அந்த ஜீரகம். கருஞ்சீரகம்னு நினைச்சிடாதீங்க, அது தேங்காய் எண்ணெய்க்கு பயன்படுத்துது. இது வந்து சாய் ஜீரான்னு சொல்லுவோம் அது. அடுத்து கிராம்பு, ஒரு 7 to 8 கிராம்பு. அவ்வளோதான். இது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டுருக்கோம். இது அப்படியே நல்லா வறுத்துக்குங்க. இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இது வந்து இந்து உப்பு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா எதை வேணாலும் போட்டுக்கோங்க. அதே இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இது தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க. இது பெருங்காயத்தூள் வந்து சாம்பாருக்கு தான் போடுவோம். நீங்க கறி மசாலா தூள் போடுறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஆனா இதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். பெருங்காயத்தூளோட வாசம் அந்த அளவுக்கு தெரியாது, எல்லா மசாலா கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது. அதாவது இது வந்து ஒரு செரிமான பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இது அப்படியே நல்ல பொன்னிறமா இதை நீங்க வறுத்துக்குங்க. இதை வந்து நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். மஞ்சள் வந்து நீங்க நிறைய அரைக்கும் போது பாத்தீங்கன்னா மஞ்சள் இதுலயே போட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரைக்கும் போது மஞ்சள் தூள் கொஞ்சம் இதுல போட்டுக்கோங்க.
இத்தினோண்டுக்கு இவ்வளவு மட்டும்தான் நான் நசுக்கியிருக்கேன். இவ்வளவு மட்டும்தான் எடுத்திருக்கோம். இன்னும் பாதி இங்கே இருக்கு, இன்னும் பாதி இங்க இருக்கு, இந்த ஒண்ணு இங்க இருக்கு. கொஞ்சம் தான் போட்டுருக்கோம். இதுல ரொம்ப கவனமா போட வேண்டியது இந்த ஜாதிக்காயும் கிராம்பும் தான் நீங்க ரொம்ப கவனமா போடணும். ஒரு மாதிரி காக்கும். இப்ப இது நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை விட்டுட்டு போறாங்க. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கன்னாலே போதும். அவ்வளோ நல்ல ஒரு வாசத்தோட நல்ல மசாலாவோட இருக்கும். மெதுவா ரொம்ப ஸ்லோவா வச்சு வறுத்துருக்கேன். இது போதும். நல்லா சூடு வந்துருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே சூடு வந்துருச்சு. இப்போ வந்து நாங்க வந்து அதிக அளவுக்கு வேணுங்கிறதுக்காக வந்து நாங்க வந்து இதுல 5 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது உங்களுக்கு 5 ஸ்பூன் சொன்னோம்ல, அதை வந்து இப்ப நம்ம 5 கிலோவா பாக்குறோம். 5 கிலோவா போடுறோம். இப்போ நான் இது எவ்வளவு 5 கிலோவுக்கு இதுல வந்து நான் வந்து 1 கிலோ அளவுக்கு ஜீரகம், இது பாத்தீங்கன்னா 200 கிராம், இது பாத்தீங்கன்னா சுருள்பட்டை, மிளகு 1/2 கிலோ, கல்பாசி, இது ஜாதிக்காய் 100, இதுவும் 100, ஏலக்காய் இது 200. சோம்பு 1 கிலோ. அதாவது ஜீரகத்தோட வெயிட்டை விட சோம்போட வெயிட் ரொம்ப லேசா இருக்கும். அதனால ஜீரகம் பார்க்கும்போது 1 கிலோங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சோம்பு வந்து ரொம்ப லேசா இருக்கும். அதனால எனக்கு நிறைய தெரியும். ஆனா 2 அந்த 3 போட்டுக்கிறோம். 3 3 அதுல இருந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுல, அதையும் போட்டுக்கிறேன். ஜாதிக்காய் இது வந்து பட்டைப்பா, இது இந்த பட்டை, இது அப்படியே 1/2 கிலோ, இது அப்படியே தனியா போட்டுக்கிறேன். சரியா? கல்பாசி வரலாம். இதுல பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கல்பாசி இது கூட போட்டுடலாம். இவ்வளவுக்குமே சேர்த்து மொத்தத்திலேயே 1/4 கிலோ அளவுக்கு தான் மஞ்சள் போடுறோம். மஞ்சள் போட்டா ரொம்ப மஞ்சள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி. இது கறி மசாலா தூள்னா உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் தெரியணும்ல, அதுக்காக வேண்டி 1/4 கிலோ மட்டும் தான் போடுறோம். அதாவது சீக்கிரம் வண்டுகிட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த மஞ்சள் தூள் மஞ்சளே போடுறோம். இல்லைன்னா போட்டு ஆகணும்னு அவசியம் இல்லை. இதுல இந்துப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், கசகசா, இது 3 இருக்கு. இது 3ஐயுமே இது கூடவே போட்டுடுறோம். சரி, இங்க வச்சிடறேன். அப்புறம் பிரியாணி இலை 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். 1/2 கிலோ எடுத்தது இவ்வளவு இருக்குது. அதை இதில் போட வேணாம்னு தனியாக. அதே மாதிரி காஷ்மீரி மிளகா 1/2 கிலோ. இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கலர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதாவது சில பேருக்கு மிளகா காரம் வந்து ஈக்குவலா இருக்கணும்னு தோணும். சில பேருக்கு வந்து மிளகா கலரே வேணாம், எனக்கு மிளகாயே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லைன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் இப்படி கொட்டிட்டீங்களே, நீங்க இதை வறுக்கலையா அப்படின்னு கேட்டீங்க. கொஞ்சமா பண்ணும்போது மட்டும்தான் நாங்க வந்து உங்ககிட்ட வீடியோக்காக நாங்க இதை வறுத்து காட்டுறோம். பெருசா பண்ணும்போது இதை அப்படியே நாங்க வெயில்ல வச்சிருவோம். வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைக்க கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம்னா வெயில் வேற வச்சிருக்கோம். வெயில் வச்சில்ல, வெயில் அடிக்கிற நேரத்துல வெயில் இல்லைன்னா ட்ரையர்ல வச்சு காய வச்சிருவோம். நல்லா மொறுன்னு காஞ்சோன்னா அப்புறம் அப்படியே அரைச்சி வச்சுருவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். மறந்துட்டேன், அதை அரைச்சிட்டு அதை காட்டிடலாம். அரைச்சது எப்படி இருக்குன்றத. அவ்வளவுதாங்கப்பா, எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இது வந்து நிறைய இருக்கிறதையும் ஒரு இது போட்டுருவோம். இது அப்புறம் நாங்கள் காய வச்சு அரைச்சிக்குவோம். இது பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்துட்டு அதாவது ஒரு வீடியோ, அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்க்க வைக்கணும்னா அதுக்கு வந்து அந்த மேலே அந்த நம்ம சொல்ற அந்த தம்ப்நெயில் தான் அட்ராக்ட் பண்ணும். அதுக்காக வேண்டி இது சும்மா இந்த மாதிரி இதில் தனியாக கொட்டி இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். சரியா? இந்த வீடியோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபோட்டோ அதில் இருக்கும் பாருங்க. அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்தாதான் அந்த வீடியோ வந்து இதுதான் விஷயம், பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு
முடிவு பண்றதுக்கான ஒரு இதுதான் அந்த தன்மைன்றது. இது ரெண்டும் நாங்க உங்களுக்கு காட்டின அந்த அளவுகள்ல அரைச்சதுல வந்தது. சரியா? அவ்வளவுதான், தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கொஞ்சமா பண்ணோம்ல அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே பின் பண்ணிடுவோம். மறந்துடாம பண்ணிடுவேன். மறந்துட்டேன்னா சொல்லிடுங்க. வீடியோ அப்லோட் ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடுவோம். சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இது எதுக்கு போட்டுக்கலாம்னா வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம், நான்வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம், குருமாக்கு. ஆனா வந்து இதுல நிறைய போடக்கூடாது. இது ஃபுல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இது ஃபுல்லாமே மசாலா ஐட்டம் தான் இருக்குது. அதாவது இந்த மாதிரி மசாலா தான் இருக்குது. அதனால கொஞ்சமா போட்டுக்கிட்டா போதும். நீங்க வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு போடுற மாதிரி நிறைய, அதாவது குருமா மசாலா இதெல்லாம் வாங்கினோம்னா சிக்கன் மட்டன் தூள்லாம் போட்டோம்னா நிறைய அதுவே போடுவோம். ஏன்னா அதுல நிறைய எல்லா பொருளும் கலந்துருக்கும். அது மெத்தடே வேற மாதிரி இருக்கும். அதுல வந்து அதை நீங்க நிறைய ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வேற எந்த தூளுமே போடாம அதை மட்டும் போட்டுக்கலாம். ஆனா இது அப்படி கிடையாது. நீங்க வந்து நீங்க செய்யற எந்த பொருளுக்கா இருந்தாலும் அடிஷ்னலா ஒரு சுவையவும் டேஸ்ட்டும் கூட்டக்கூடிய ஒரு மசாலா ரெசிபி தான். இது வந்து கொஞ்சம் அளவா தான் பயன்படுத்தணும். அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.